மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மக்களே, நண்பான பேஸ், இந்த நாளுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் இத்தனை நாளா. 828 நாள் கட்சி ஆரம்பிச்ச தளபதி. எவ்வளோ கேலிகள், எவ்வளோ கிண்டல்கள், எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க நம்மளை தற்கூரிகள். கூட்டெல்லாம் ஓட்டா மாறுமா? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசியலை ஒரு தனி மனுஷன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது நம்ம தளபதி மட்டும்தான். இன்றைக்கி மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பார்ல தளபதி. பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பார். ஐயோ, ஹாப்பின்றதை விட அவருக்கு மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம் என்னென்ன, இந்த பவர், சிஎம் பவர் அப்படின்றதில் ஏன் ரொம்ப முக்கியமாக இருந்தார் அப்படின்னா, அது அவருக்கு தேவையோ இல்லையோ அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களாகிய நாம், அப்புறம் அவர் கூட நிற்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், இப்படி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அப்படி மிஸ் ஆகிருச்சுன்னு வச்சுங்களேன், இவரை அழிக்கிறதுக்காக 2 கட்சியும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அது நடந்து தமிழ்நாட்டில் அவங்க யாராவது ஒருத்தர் சிஎம் ஆயிருந்தால் அப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய நிலைமைலாம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கா. ஸோ அது நடக்கக்கூடாது, அது நடந்துடவே கூடாது அப்படின்ற அந்த பயமும் தளபதிக்குள்ளே இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த அப்படி கர்ஜிக்கிறார், என் மனுஷன் கர்ஜிக்கிறாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் வாய்ஸே பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்கு. இப்படி ஒரு ஃபயரோட எடுத்து நான் பார்த்ததில்லை யாருமே. அந்த மாதிரி ஒரு வருவாங்க, எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நான் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஜெயலலிதா ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரு. 2.5 வருஷமாக எங்களை போட்டு படுத்துனீங்களடா. நான் இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு தானே நினச்சிங்க. இன்றைக்கி வந்துட்டேன்டா, இன்றைக்கி நான் வந்துட்டேன். இனி இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான நாடு. உங்களால் இனி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி தளபதியோடைய அந்த ஸ்பீச்சில் நான் ஃபீல் பண்ணது. வேறு லெவல் செம்ம. இதை பார்த்தீங்கன்னா தளபதி போய்ட்டு அந்த சேரில் போய் உட்கார போகணும். ஆனால் அந்த சேரில் அப்படியே உட்கார்றதுக்கு அவ்வளோ தயங்கி அப்படியே யோசித்து பார்த்துட்டு அவருக்கே பிரமிப்பாக இருக்குது. இது கனவா நினவா, 2 வருஷத்தில் எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்து இந்த சேரில் வந்து உட்கார போகிறோமே அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு, அந்த பூரிப்பு இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதுதான் அவர் அப்படியே அந்த எமோஷனில் காட்டுறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த முதலமைச்சர் அப்படின்ற நாற்காலி பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே. இப்படி மாற்றி இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல முதலமைச்சராக இருந்தாங்களே ஒழிய ஒரு தமிழன் வந்து அந்த இடத்துல உட்காரலைங்க. காமராஜருக்கு அப்புறமா நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தான் பேச முடியும். நம்ம பழசெல்லாம் விட்டுருவோம். நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஒன்று அந்த சேரில் கலைஞர் உட்காந்துருப்பார், இல்லைன்னா ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க. இப்படி மாற்றி இவங்க தான் உட்காந்துருந்தாங்களே ஒழிய இப்போ கலைஞர் ஃபேமிலியில் ஸ்டாலின் வந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜெயலலிதா அவங்கள வந்து ஜெயிச்சு இது வரைக்கும் பழனிசாமி ஒரு உட்காரல. அந்த மாதிரி கொடுத்துட்டு போனதுல வந்து உட்காந்தாங்க. ஆனால் ஒருத்தர் இறங்கி தனியாக கட்சி ஆரம்பித்து
ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு வேறு எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லாமல் தனியாளாக நின்று ஒரு 108 இடம்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி மற்ற கட்சிகளுடைய ஒரு சப்போர்ட்டோடு எடுத்து இன்றைக்கி ஒரு சிஎம் போஸ்ட் அப்படின்ற அந்த போஸ்ட் வாங்குறதுலாம் வந்து இம்பாசிபிள் நடக்காது. இனி இது நடக்கணும்னா நம்மளாம் அப்போ உசுரோடு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அந்த வேலை டயத்தில் வேணால் நடக்கலாம், ஆனால் நம்ம இருக்க மாட்டோம். இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த தேர்ந்தெடுக்கிற தலைவர் பங்கில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக என்னுடைய தொழிலில் இருக்கிறேன், வேலை பேக்கரி இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறேன். நமக்கு என்ன தான் அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு எங்கே போனாலும் ஒரு அங்கீகாரம் ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம பெட்டராக பண்ணலான்னு நினச்சாலும் அந்த ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா சப்போர்ட் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இங்கே வந்து எனக்கு தளபதிக்கு நான் வந்து பாலிடிக்ஸில் இறங்கினோன்னே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் பாலிடிக்ஸில் இறங்கினதுக்கப்புறமா அவருடைய பாலிடிக்ஸை நான் கொண்டாந்து சேர்க்கறதுல நானும் ஒரு சின்ன தூணாக இருந்திருக்கேன். அந்த கடினமான உழைப்புக்கு இவ்வளோ பெரிய பரிசு அவர் சேம் ஆகிருக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். என்னோட பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. இப்போ இனி அவருடைய சிஎம்முடைய வேலை அது என்ன, தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்ற அந்த இது தான் இனி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். தளபதி செரிமனி முடிச்சுட்டு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தார் பார்த்தீங்களா, வேறு லெவல். இதுதாங்க வேணும். ஒரு அரசாங்கம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசாங்கத்துடைய குறை நிறை என்ன அப்படின்றத மக்கள் முன்னாடி வச்சுட்டு அங்கேருந்து தான் அவங்க தொடங்கணும். இதுதான் ஒரு நல்ல தலைமைக்கான பண்பு. அப்போ தான் அரசு நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியும். ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு சுமை. அந்த சுமையோடு தான் நமக்கு இந்த ஆட்சி வந்திருக்கு. ஸோ இந்த ஆட்சி நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு முதல்ல மக்கள்கிட்ட தெரிவிக்கணும். என்னென்ன இடத்துல பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே வந்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா, பண்ணலையா, லீக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்திருக்கு. அதை சொல்கிறேன் நான் என்னென்னு. பட் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னோடனே இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் பதறுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும், இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மந்திரிகள் யாராவது இருக்கட்டுமே, வெள்ளை அறிக்கை போன ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா, மக்கள் முன்னாடி எடுத்து போட்டார் அப்படின்னா அவங்க சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அவர் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிள். நான் ஆட்சி வரும்போது இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது. ஏன்னா நாளைக்கு அவங்க சட்டசபையில் உட்காந்து விஜயர்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது நொன்னாட்டியம் பண்ணுவாங்க, நம்மளை வந்து செய்ய விடாமல் தடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவர்களை நம்ம வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து தப்பான வழியில் நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அதற்கு நமக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு போனது அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கணும், மக்களுக்கும் அது புரியணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக எடுத்து சொன்னார். அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் வந்துருச்சே, கொஞ்சம் ஆட்டம் ஆடிலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பு எவனுக்காவது இருந்துச்சுன்னா அது அப்படியே அழிச்சிருங்க. விச் மீன்ஸ் வாட், ஒன்று அழிச்சிட்டு இல்லைன்னா நீங்கள் கட்சியில் இருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா, இந்த ஆட்சியை கவிழ்ந்தாலும் மக்கள் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா 100% அவருக்கு 100 200% வந்து அவருக்கு வந்து இப்போ புரிஞ்சிருச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கூட இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் மட்டும்தான் இங்கே முகம். அவர் இல்லைன்னா மற்ற யாருமே நம்ம சட்டை கூட பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில விஷயங்கள், அது இந்த விஷயமா இருக்கட்டும். அதற்கப்புறமா இந்த பவர் ஷேரிங் சொல்லுவாங்க. பவர் ஷேரிங்னா என்ன, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை அதை சொல்லலை. அங்கே ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவங்க சைடில் அப்படியே நடத்துறது, இங்கே ஒருத்தரை வச்சுட்டு இப்படி இவங்க சொல்கிறது கேட்டு இப்படி நடத்துறது, இப்படின்ற நிறையா நடக்கும் எல்லா இடங்கள்லையுமே. உதாரணத்துக்கு இப்போ தளபதிக்கு கீழே இருக்கக்கூடிய பெருந்தலைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க. புஷி ஆனந்த் சார் இருக்கார், அப்புறம் வந்து ஆதவர்ஜுன பிரதர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடிஆர் பிரதர், இப்படி ராஜ்மோகன் பிரதர், இப்படி இருக்காங்கல்ல. இப்போ இவங்களாம் இன்றைக்கி மினிஸ்டர் எல்லா பதவியும் ஆனனால அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்ததுக்கப்புறமா அவங்கவுங்களுக்கான ஒரு பவர் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு ஏதாவது கேம்லாம் பிளான் நம்ம இதில் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தான் இங்கே சென்டர் பவர், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் வந்து செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக மக்கள் முன்னாடி போட்டு உடைச்சனால இன்றைக்கி ஒட்டுமொத்த நிர்வாகியிலேருந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே, ஸோ தளபதியுடைய நிர்வாகம்
தளபதியின் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குன்றத ரொம்ப 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 கிளியராக போட்டு உடச்சிட்டார். இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. தளபதி அவர்களுடைய சிஎம் பதவி ஏற்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கூட ஒப்பாரி வச்சிருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கஜானாவில் காசு இல்லை 10 லட்சம் கோடி கடன் சொல்லி தளபதி சொல்லிட்டாப்புல, வெள்ளையரிக்கு வேற விடுவேன்னு சொல்லிட்டாப்புல. உடனே வந்து அங்கே சொல்கிறார், மக்களுக்கு நல்லது செய்ய எண்ணமும் அதற்கான திட்டமும் இருந்தால் போதும், திட்டம்லாம் இருந்தால் போதும், என்ன இருந்தால் போதும், டப்பு வேணும் மிஸ்டர் சார், எம்கே சார். டப்பு இல்லாமல் எப்படி செயல்படுத்துவீங்க? சுத்தமாக வலிச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. அப்போ டப்பு வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்கீங்க? அதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் அதெல்லாம் நீங்கள் காமிச்சதும் கிடையாது, யார்கிட்ட சொன்னதும் கிடையாது. சிஎம் ஆவீங்க, சிஎம் ஆனவனே 4-5 நலத்திட்டங்களில் இதுக்கு கையெழுத்து போட்டுருங்க, அது கையெழுத்து போட்டுருங்கன்னு சொல்லிட்டு 1-2 திட்டத்தை போட்டு விட்டுறது. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் வரும். இதே மாற்றி 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 போய்கிட்டு இருந்துச்சு. அரசியல்னா என்ன, அரசியல்வாதிகள்னால் யார், அரசியல்வாதிகள் பதவிக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்க, எங்கே எப்போ யார் கூட சேருவீங்க, ஒரே மாதிரியே இருப்பீங்களா, இல்லை கொள்கை கோட்பாடோடு இருப்பீங்களா, இல்லை வெளியில் மட்டும் கொள்கை கோட்பாடு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் கும்மி அடிப்பீங்களா, இப்படின்ற எல்லாத்தையுமே விஜயவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா எளிய பிள்ளைகளுக்கும் புரிகிற மாதிரி கிளியராக செஞ்சுட்டார். இதுதான் அவருடைய சக்ஸஸ் ரேட். இன்றைக்கி அவர் சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவருடைய ஃபேம் மட்டுமா? இல்லை, அவர் எடுத்து வச்ச அரசியல், அவர் எடுத்துகிட்டு வந்த ஸ்டைல். இப்போ நீங்கள் 5 நாள் இந்த பதட்டம் நீடிச்சுது எலெக்ஷன், இது மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவரை சிஎம் ஆக்க விடாமல் நீங்கள் பல வேலை பண்ணீங்க. இதே உங்கள் கட்சிகளாக இருந்தால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க? இந்த 5 நாளைக்குள்ளே கலவரம் பண்ணியிருப்பீங்க, பஸ்ஸை எரிச்சிருப்பீங்க, கடையை உடைச்சிருப்பீங்க, பந்து போட்டு பண்ணியிருப்பீங்க, ஏகப்பட்ட ரகலை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பவர் வரணுன்றதுக்காக. ஆனால் இந்த 5 நாள் இந்த இளைஞர்கள் உட்காந்து டிஸ்கஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு அந்த அரசியலை கூர்ந்து நோக்குனாங்களே ஒழிய யாருமே களத்தில் இறங்கி வன்முறையில் போராடல. அது கூட நேற்று தான் வந்து ஒரு சில இடங்களில் உண்ணாவிரத போராட்டம், அப்புறம் கொஞ்சம் நார்மலான ஒரு சில போராட்டம் நடந்துச்சு ஒழிய கலவர போராட்டமாக வன்முறை போராட்டமாக யாரும் கொண்டு போகல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அரசியலை, திராவிட அரசியலை சுக்குநூறாக ஆக்கி தமிழ்நாட்டுக்கான ஒரு தமிழன் எடுத்துகிட்டு வந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்றத இனி வரப்போகிற காலங்களில் பாருங்கள் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் சார். எனக்கு தெரிஞ்சு தளபதி இன்றைக்கி நிம்மதியாக தூங்குவார்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் இன்றைக்கி நிம்மதியாக நல்லா தூங்குங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் வந்து தளபதியை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு நம்ம போராடணும், நம்ம அதற்காக உழைச்சோம். அவங்க என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கிட்டோம், அவங்க தற்கொலைன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம், அணில் குன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம், மூளை இல்லைன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம், கொள்கை இல்லாத கூட்டம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம், எப்படி சொல்கிறது, ஸ்கூல் பசங்கன்னு சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம். இப்படி என்ன விமர்சனம் நம்ம மேலே வச்சாலும் அதை கேட்டுக்கிட்டு திருப்பி நம்ம வந்து பதிலுக்கு சோஷியல் மீடியாவில் தான் அவங்கள்ட்ட பேசியிருக்க மொழியே நம்ம வன்முறைன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததே கிடையாது. ஸோ அந்த போக்கு அப்படியே நீடிக்கட்டும், புரியுதுங்களா? இனி தளபதி சிஎம் ஆகிட்டார். அவர் சிஎம் ஆனதுக்கப்புறமா அவருடைய செயல் திட்டங்களையும் அவருடைய செயலையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை தான். ஸோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக சண்டை செஞ்சுட்டு இருந்தோம், அதனால் ஓரளவுக்கு எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிடலான்னு விட்டுடலாம். பட் இன்றைக்கி அவர் அங்கே ஆட்சியில் இருக்கும்போது அவர் நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நல்லதாக இருந்தாலும் அவருக்கு தான் போய் சேரும், கெட்டதாக இருந்தாலும் அவர் பேர் தான் கெட்டு போகும். அப்படின்றதுனால சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். விமர்சனங்களை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான முறையில் விமர்சனம் வைக்கணும். ஏன்னா நான் இவ்வளோ நாள் வச்ச விமர்சனங்கள் வேறு, இனி வரப்போகிற விமர்சனங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்காது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி தலைவரிலிருந்து சிஎம் ஆகிட்டார். தமிழ்நாட்டுடைய சிஎம்முக்காக பேசக்கூடியனா அப்போ அந்த தராதரத்தை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நான் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ நாள் அவரை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு போராடணும். இனி அவர் சிஎம்மில் இருந்து அவர் செயல் திட்டங்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தில் தப்பு நடந்தாலும் அதையும் எடுத்து நான் வீடியோவாக போடுவேன், சிஎம் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் அப்படின்றத நீங்கள் நினையாகத்து வச்சுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பும் அவரை பாதிக்கும். அவரை பாதிச்சுன்னா ஓட்டு போட்ட இத்தனை கோடி மக்களை பாதிக்கும். அப்போ இந்த நெட்வொர்க் உடையக்கூடாது. அப்படின்னா உங்களை நம்பி நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்களை எம்எல்ஏக்காக அமைச்சராக வந்து ஆக்கி வச்சிருக்காரு அப்படின்னும் போது பொறுப்புணர்ந்து எல்லாரும் செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, தமிழக வெற்றிக் கழகத்தின் நல்லதையும் பேசுவேன், தமிழக வெற்றிக் கழகத்தில் கெட்டது இருந்தால் அதையும் பேசுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.